தன்னஸ்டோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் அநேக கோட்டில் நமஸ்காரங்கள். இந்த பதிவுல மு.க. ஸ்டாலின் திருப்பியும் சட்டசபைக்குள்ள வருவாரா? அதாவது வரக்கூடிய பை எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏவா மாறி அதுக்கப்புறமா எதிர்கட்சி தலைவராக மாறி சட்டசபைக்குள்ள வருவாரா மாட்டாரா? வந்தா அவருடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும், வரலானா அவருடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு டாபிக்கா எடுத்து அவருடைய ஜாதக ரீதியா நான் பேசுற போறேன் இந்த பதிவுல. சோ அவசியம் எல்லாருமே இந்த பதிவை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய லக்னம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியா ரெண்டு விதமான லக்னம் காமிக்குது. ஒண்ணு கடகம், ஒண்ணு சிம்மம்ன்ற மாதிரி. இந்த வாக்கியம் திருக்கணித பிரகாரம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மிஸ்மேட்ச். சிம்ம ராசி, துலாம்ல சனீஸ்வரர், மகரத்துல ராகு, கும்பத்துல சூரியன், மீனத்துல புதன் செவ்வாய், மேஷத்துல சுக்கிரன் குரு, கடகத்துல கேது. இதுதான் அவருடைய ஜாதகம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம அவருக்கு தனியா பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை உங்க எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்றேன். அவருடைய 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த அரசியல், உத்தியோகம், வியாபாரம்ன்ற அந்த ஒரு ஸ்தானமும் 9ஆம் வீடு, அதாவது பித்ருஸ்தானம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவருடைய அப்பா மூலியமா தான் அவர் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தார். அப்பாவுடைய ஒரு பிளெஸிங்ஸ்னாலதான் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கா அவளுக்கு அப்படின்ற மாதிரி. முழுக்க முழுக்க ஹெரிடிட்டி மூலியமா வரக்கூடிய பிளெஸிங்ஸ மட்டுமே இன்ஃபுளுன்ஸா வச்சு இவருடைய லைஃப், அரசியல் வாழ்க்கை இது எல்லாமே இவருக்கு இருக்கும். இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம மேட்ருக்கு வரலாம். இந்த 2026ல எலெக்ஷன் முடிஞ்சு சில நிர்பந்தத்தினால பை எலெக்ஷன்ல சில தொகுதியில வர இருக்கு. அந்த எலெக்ஷன்ல இவருடைய சொந்த தொகுதி கொளத்தூர்லே இவர் தோல்வி ஆயிட்டார். அதோடைய காரணம் ரியாலிட்டியில நிறைய இருக்கும். அது பண்ணல, இது பண்ணல, இது பிரச்சனை அவர் மேல அப்படின்ற மாதிரி. பட் ஆனா அவருடைய ஜாதகத்திலையும் டைம் சரியா இல்லை. 2021க்கு முன்னாடி மட்டும் அவர் என்ன பண்ணாரு? அப்படியே அவர் ஒன்றும் பண்ணலையே. பட் ஆனா அப்ப எப்படி அவர் வந்தார்? அப்போ டைம் நல்லா இருந்தது. இப்போ அவருக்கு டைம் நல்லா இல்லை அப்படின்றதுனால லாஸ் ஆயிட்டார். இப்போ அவரால் திருப்பியும் அவருடைய சொந்த தொகுதியில நிக்க முடியாது. ஏன்னா அங்க ஒரு எம்எல்ஏ ஸ்ட்ராங்கா இருக்கார் டிவிகே சைட்ல. இப்போ எங்கெல்லாம் பை எலெக்ஷன் வருதோ அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கம்பல்சரி நின்றுதான் ஆகணும். அப்பதான் அதுல ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள என்ட்ரி ஆகி இப்போ ஆண்டு இருக்கிற டிவிகேவை எதிர்கட்சி தலைவராக பேச முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அவர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் இல்லாத சட்டசபை இல்ல. கடைசி ஒரு 3-4 எலெக்ஷனாவே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனாலிட்டியவே டைம் சரியில்லாத பட்சத்துல, ரியாலிட்டியில கொஞ்சம் சொதப்பல் இருக்கும் பட்சத்துல வெளியே போயாச்சு. இப்போ வரைக்குமே அவருக்கு அதே பீரியட் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்படின்றதுனால இந்த பை எலெக்ஷன்லயும் அவர் எந்த தொகுதியில நின்னாலும் அதே ரிசல்ட் தான் திருப்பியும் அவருக்கு வரும் அப்படின்ற மாதிரியான சில ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கு. இதே மாதிரியான விஷயம் நிச்சயமா அவரால் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ரிசல்ட் அவருக்கு ஃபேவரபிளா வராது. சோ அங்கேயும் அவருக்கு லாஸ் தான் வரும்ன்ற மாதிரியான ஒரு பீரியட் அவருக்கு ஜாதகத்துல இருக்கு. பர்சனலா என்கிட்ட அவர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் அவருடைய ஜாதக ரீதியா, சார் இப்போ விட்டுடுங்க. அடுத்து வர எலெக்ஷன் 2030லயோ 31லயோ வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க வழக்கம் போல நின்று உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காமிங்க. இந்த பை எலெக்ஷன்ல உங்களுடைய பேர் எந்த தொகுதியிலையும் நிக்க வேண்டாம், வர வேண்டாம். நீங்க கைடன்ஸ் பண்ணி உங்களுடைய கைடன்ஸ்ல யாராவது நிக்க வைங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டைம் அவ்வளவு மோசமா இருக்கு. அவரால் அவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வர மாதிரி இப்போதைக்கு சுத்தமா டைம் இல்லை. அதனால நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியில இருந்து எல்லாரையும் கைடு பண்றதுதான் கரெக்டா இருக்குமே தவிர ஃபீல்டுக்குள்ள இறங்கி திருப்பியும் அவர் லாஸ் ஆயிட்டார் அப்படின்னா இதை விட பெரிய மைனஸ் டிஎம்கே எதுவுமே இருக்காது, பெரிய பிளஸ் டிவிகேக்கு எதுவும் இருக்காது. அப்படியே அகைன்ஸ்டா மாறி போயிடும் டிஎம்கேக்கு. அதனால இந்த சட்டசபைக்குள்ள வரணும்ன்ற கனவு எந்த 5 வருஷத்துக்கு அவர் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு
ஜஸ்ட் ஒரு டிஎம்கே தலைவரா என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணணும், மக்களுக்கு என்ன பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியான கைடன்ஸை கொடுத்து இதெல்லாம் நீங்க உங்களுடைய தொகுதியில பண்ணுங்க, இதெல்லாம் நீங்க சட்டசபையில கேளுங்க, பேசுகின்ற மாதிரி முழுக்க 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 அந்த ஸ்தானத்திலேயே அவர் இருந்து இதை கண்டினியூ பண்ணால் மட்டுமே அவரால் அடுத்து வர எலெக்ஷன்ல அவர் நிற்கக்கூடிய தொகுதியில அப்போ டைம் அவருக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் ஜெயிக்க வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி இப்போதைக்கு அவரு வந்தாலுமே ஒரு தோல்வியதான் வந்து பார்ப்பார். சோ அவர் இதுக்காக பர்சனலா எவ்வளவு சத்ரு சம்ஹார பூஜைகள் ஹோமங்கள் செய்யறாங்க அப்படின்னு அந்த ஃபீல்டில் இருக்கிற எனக்கு தெரியும். எவ்வளவு செஞ்சாலுமே தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தர்மத்தை நம்ம மீறும் பொழுது தெய்வத்துக்கு நம்ம என்ன பண்ணாலும் நம்ம கூட நிச்சயமா நிக்கவே நிக்காது. அதனால தெய்வம் செஞ்சு சொல்றேன், இந்த தடவை மு.க. ஸ்டாலின் சார் மேக்சிமம் நிக்க மாட்டார். அவருக்கே தெரிஞ்சிடும். ஒருவேளை நிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவருடைய ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். வேணா அவர் கண்ணில் படுற வரைக்கும் இந்த பதிவை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி விடுவோம், பார்க்கட்டும். என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் சொல்லியிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து எந்த பார்ட்டிக்கும் இன்ஃபுளுன்ஸ் கிடையாது, நானும் சரி எங்க சேனலும் சரி. அதனால நீங்க வந்து யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம் நான் இப்படி சொல்றோம் அப்படின்னு. சோ அவசியம் இந்த பதிவை எல்லாருக்கும் வந்து பகிருங்கோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பிடிச்சிருக்கா கட்டாயமா லைக் பண்ணுவோம், பிடிக்கலையா என்ன பிடிக்கல அப்படிங்கறத மட்டும் கமெண்ட் பண்ணுவோம், என்ன மாத்திக்கணுங்கிறது கமெண்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் என்ன பேசணுங்கிறது கமெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ எந்த பர்பஸா இருந்தாலுமே அது கமெண்ட் மூலியமா வந்து கேளுங்க. அவசியம் அது எல்லாத்துக்குமே வந்து ஜோதிஷ ரீதியா வேத ரீதியா சாஸ்திர ரீதியா என்ன இருக்கோ அது வந்து அடியேன் நான் வந்து உங்ககிட்ட பகிர்றதுக்கு ரெடியா வந்து இருக்கேன். சேனலும் வந்து ரெடியா இருக்கு. சோ அதனால அவசியம் நீங்க எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு நிச்சயமா வந்து அவசியப்படுறது. இது மாதிரியான மேற்கொண்டு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சன்ஸ்டோ டிவியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை வந்து டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இதோட அடுத்து இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நமஸ்காரம்.